இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மக்கள் ஈவினிங் ஆனால் சோர்ந்து போயிடுறாங்க. சார் எனக்கு எனர்ஜி இல்லை, எனக்கு வீட்டுக்கு போனால் என்னால் தூக்கம்தான் வருது, எனக்கு சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் இருக்கு, இன்னும் அவங்க உடம்புல எனர்ஜி இல்லாமல் நியூட்ரிஷன் இல்லாமல் தானே வீக்னஸ் ஆகிட்டதா அவங்க நினைக்கிறாங்க. இந்த நினப்புக்கு மெயின் காரணம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான். இந்த ஸ்ட்ரெஸ் அவங்க தொழில் மூலியமா வந்திருக்கும், அவங்க வீட்டு மூலியமா வந்திருக்கும், அவங்க குடும்பம் நடத்துற அந்த சுமையால வந்திருக்கும். குழந்தைங்களால ஸ்ட்ரெஸ், அதால ஸ்ட்ரெஸ், இதால ஸ்ட்ரெஸ்ன்னு அவங்க தனக்கு ஏதாவது எனர்ஜியா பூஸ்ட் பண்றதுக்கு, தன்னோட ரத்தத்தை பூஸ்ட் பண்றதுக்கு, தன்னோட ரத்தத்தை சூடாக்கி உடம்பு ஃபுல்லா அது நவுறதுக்காக எதையாவது எதிர்பார்க்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பு ஏதாவது சப்ளிமெண்ட்ல கிடைக்குமான்னு தேடுறாங்க. ஆனா எந்த சப்ளிமெண்ட்டும் சரி, எந்த ஒரு ட்ரிங்க்ஸும் சரி, அது உங்களை லிமிட்டடா உங்க ரத்தத்துல போதைய போல கலந்து அது கம்மியானதுக்கு அப்புறமா திருப்பி நம்மளோட ரத்தம் பூஸ் ஆகாம இருக்கும். ஆனா இந்த சப்ளிமெண்ட்டும் இந்த ட்ரிங்க்ஸும் நீங்க குடிக்கிறனால அது உள்ளுக்குள்ள உங்க ரத்தத்தை ஓட வச்சு ஸ்டாப் பண்ணும். ஓட வச்சு ஸ்டாப் பண்றனால அது எங்கெங்க நிக்குதோ அந்தந்த இடத்துல உங்களுக்கு கொழுப்பு கட்டிகள் ஃபார்மேஷன் ஆகும். அந்த கொழுப்பு கட்டிகள் நாளடைவுல உங்களுக்கு கார்டியோ அட்டாக் வரலாம், வேரிகோஸ் வெயின்ஸ் வரலாம், பிரெயின் ஸ்ட்ரோக் வரலாம், இல்லைன்னா கிட்னி மால் ஃபங்க்ஷன் ஆக போடலாம். இதெல்லாம் கொழுப்பு கட்டிகள் ரத்த நாளங்களில் தேங்குவதனால் நீங்க மருந்து மாத்திரை சூரணம் வேற என்னென்னமோ எடுக்கிறனால அது உங்க ரத்த நாளங்கள்ல இதே போல பிரச்சனைகளை தான் கொண்டு வந்து கொடுக்கும். இதுக்கு மெயின் சோர்ஸா இந்த எனர்ஜி பூஸ்ட் பண்றதுக்கும் உங்க உடம்புல இந்த நியூட்ரிஷன் கண்டென்ட் ஃபாஸ்டா ஓடுறதுக்கும் உங்க ரத்தத்தை நல்லா கொதிக்கிற ரத்தம், அதாவது நம்ம சூடு உள்ள ரத்தம்னு சொல்லுவோம், அதாவது எனர்ஜெட்டிக் பிளட் ஃப்ளோ. உங்களுக்கு 25 வயசு வரை நல்லா எனர்ஜெட்டிக் பிளட் ஃப்ளோ இருக்கும். உங்களுக்கு 18ல இருந்து 25 வயசு வரை ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரத்தம் சூடேறி ஓடும். அந்த எனர்ஜெட்டிக் நீங்க வரணும்னா நம்ம குடல்ல இருக்கிற அந்த கசடுகளை வெளியேற்றினா அந்த குடலில் இருக்கும் கெட்டு போன நுண்ணுயிர்கள் தான் இந்த பிரச்சனைகளுக்கு மெயின் காரணம். ஏன்னா குடல்ல இருந்துதான் நமக்கு ரத்தத்தை சீர்படையா ஓடுற சக்தி அந்த குடலுக்கு தான் இருக்கு. உங்க குடல்ல இருக்கிற அந்த நுண்ணுயிர்கள், நல்ல நுண்ணுயிர்கள் தான் உங்க ரத்தத்தை உற்பத்தி ஆகிறதுக்கும் ஒரு காரணமா இருக்கு. அத சூடா உங்க உடம்பு ஃபுல்லா நல்லா பிரிஸ்கா ஓடுறதுக்கும் இதுதான் காரணமா இருக்கு. அதே போல இந்த குடல் தான் உங்க நரம்போட்டத்தை நல்ல பிளெக்சிபிலிட்டி கொடுக்கறதுக்கும் ஆக்சிடைஸ்ட் பண்றதும் இந்த குடல் தான். அப்பனா இந்த குடலில் உங்களுக்கு தேக்கங்கள் இருப்பதினால் உங்கள் உடம்பில் இரத்தங்கள் தேங்குகிறது, உங்கள் மனதிலும் அது கவலைகளாக தேங்குகிறது. இந்த கவலைகள் நாள்பட உங்க மனசே பித்து பிடிச்ச போல ஆயிடும். தான் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்ற ஒரு மனப்பாங்குக்கு நீங்க வந்துடுவீங்க. இந்த கவலைகள்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. இது இயற்கை மருத்துவத்துல ரொம்ப அட்வான்ஸான சிகிச்சைகள் இருக்கு. உங்க ஏரியால உள்ள நல்ல ஒரு நேச்சுரோபத்தை போய் பாருங்க. அவர் உங்களுக்கு நல்லா அட்வொகேட் பண்ணிட்டு உங்க ஸ்ட்ரெஸ்ஸையும் சரி, உங்க வீக்னஸையும் சரி, உங்க எனர்ஜெட்டிக் லெவலை இம்ப்ரூவ் பண்றதுக்கான நல்ல வித அறிவுரைகள் கொடுத்துட்டு அதுக்கான சிகிச்சைகளும் கொடுப்பாரு. சும்மா சப்ளிமெண்ட்டும் சூரணமும் ட்ரிங்க்ஸும் கொடுக்கவே மாட்டாரு.